ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என் மாடி தோட்டத்தில் நான் என்னென்ன உரம்லாம் கொடுக்குறேன், செடிகளுக்கு என்ன பராமரிப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் சொல்கிறேன். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். எங்கள் ஊரில் வெயில் அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய்கறிகளை மாடி தோட்டத்தில் வளர்க்கணும். வெயில் அதிகம் தாங்கி வளர்க்குற காய்கறிகள் அப்படின்னா கத்திரி செடி, வெண்டைக்காய், தக்காளி அந்த மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் வெயிலில் நல்லா வளரும். அதனால் நீங்கள் வெயில் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா இந்த நாட்டு காய்கறிகளை வளர்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாம் காய்கறிகளை வளர்க்கணும். பனிக்காலம் அப்படின்னா முள்ளங்கி, பீன்ஸு, நூக்கல் அந்த மாதிரி வளர்க்கலாம். இப்போ வெயில் காலம் தொடங்கிடுச்சு இல்லையா, அதனால் அந்த காய்கறிகள்லாம் நம்மளால் வளர்க்க முடியாது, அவ்வளோவும் நம்மளுக்கு அறுவடை கொடுக்காது. அதனால் வெயிலில் என்னென்ன காய்கறிகள்லாம் நல்லா வருமோ அதெல்லாம் வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறி செடிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொட்டியோ க்ரோ பேக் சைஸோ கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ நான் முருங்கை அறுத்துருக்கேன் பார்த்திங்களா, அது செடி முருங்கை 5 அடிக்கு மேலே போகாது. இந்த செடி முருங்கை மாடி தோட்டத்தில் தாராளமாக வளர்க்கலாம். இது செடி அவரை. நம்மளால் பந்தல் போட்டு இந்த அவரை செடியை வளர்க்க முடியல அப்படின்னா நாம் இந்த செடி அவரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வளர்க்கலாம். நல்ல அறுவடை கொடுக்கும். இப்போ க்ரோ பேக் சைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, தக்காளி செடி, கத்திரி செடி, இந்த செடி அவரை, மிளகாய் செடி அப்படின்னா குறைஞ்சது 12க்கு 12 சைஸ் இருக்கிற தொட்டி இல்லை க்ரோ பேக்கில் இந்த செடிகளை வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சின்ன தொட்டியாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது வளர்கிற வரைக்கும் நல்லா வளரும். இப்போ காய்கள் பிடிக்கும்போது அந்த தொட்டியில் இருக்கிற சத்து அதுக்கு பத்தாது. அதனால் நாம் கரெக்டான சைஸில் நம்ம அந்த செடிங்களை வைக்கணும். 12 இல்லைனா 15க்கு 15 அந்த மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சு வளர்க்கணும். அப்படி வச்சாதான் அந்த செடி நம்மளுக்கு நல்ல அறுவடை கொடுக்கும். நீங்கள் சின்ன சைஸ் தொட்டியோ இல்லை க்ரோ பேக்லையோ 2 செடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 2 செடியால் கொஞ்சம் அறுவடை தான் கொடுக்க முடியும். அதனால் ஒரு தொட்டிக்கும் ஒரு செடி வைங்க. நான் என் மாடி தோட்டத்தில் தக்காளி நாற்று போட்டுலாம் நான் செடி வளர்க்க மாட்டேன். நம்ம டெய்லியும் அரிசி பருப்பு தண்ணிலாம் ஊற வச்சு அதை கழுவோம் இல்லையா, அந்த தண்ணியில் இந்த தக்காளி விதை இருக்கும் பார்த்திங்களா, அதை நான் கரைச்சி செடிகளில் அப்படியே ஊற்றி விட்டுருவேன். அப்படி ஊற்றி விட்டுட்டோன்னா அந்தந்த தொட்டியில் அப்படியே அந்த தக்காளி செடி முளைச்சிடும். முளைச்சிட்டு ஒரு 1/2 அடிக்கு வரும்போது அதை நான் பிடுங்கி வேறு தொட்டியில் நட்டுருவேன். நான் இந்த மாதிரி தான் தக்காளி செடியை வளர்த்துட்டு வரேன். தக்காளி செடிக்கு உரம்னு பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து ரொம்ப முக்கியம். காய் பிடிக்குது பார்த்திங்களா, அப்போ சாம்பலில் ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த தண்ணியை தக்காளி செடிக்கு ஊற்றி விடணும். அந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா அந்த தக்காளி செடியில் காய்கள் பெருசாகும்போது அந்த காய்க்கு அடியில் கருப்பாக ஒரு டிசீஸ் வரும். அது வராமல் தடுக்கும். அப்புறம் தக்காளி செடிக்கு இன்னொரு சத்தும் தேவைப்படும். அதுதான் சுண்ணாம்பு சத்து. நம்ம வெத்தலைக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த சுண்ணாம்பை இதே மாதிரி தண்ணியில் கரைச்சி காய்கள் பிஞ்சு பிடிக்கிற டைமில் நம்ம ஊற்றி விடணும். இந்த 2 உரத்தையும் தவறாமல் நம்ம தக்காளி செடிக்கு கொடுக்கணும். அப்புறம் நான் மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஆட்டு சாணமோ இல்லை மாட்டு சாணமோ இருக்கும்ல, அந்த தொழு உரத்தை நான் போட்டு விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே கிச்சன் கம்போஸ்ட் செய்வோம்ல, அதை ஒரு கைப்பிடி நான் போட்டு விட்டுருவேன். என் மாடி தோட்டத்துக்கு நான் இது வரைக்கும் கடையில் காசு கொடுத்து எந்த உரமும் வாங்கினதில்லை. அப்படி வாங்குறதா இருந்தால் மட்டும் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் வாங்குவேன். ஏன்னா நம்ம கடலை புண்ணாக்கு கரைசல் செடிகளுக்கு செஞ்சு கொடுப்போம்ல, அதில் வேப்பம் புண்ணாக்கு நம்ம சேர்க்கணும். அதனால் அந்த வேப்பம் புண்ணாக்கு வரைக்கும் நான் கடையில் வாங்கிப்பேன்.
நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது சரியான இடைவெளியில் வந்து நம்ம உரம் கொடுக்கணும். நம்ம டெய்லியுமே உரம் கொடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை இந்த திட உரம் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த செடிகளில் வந்து அந்த சத்துக்களை முழுமையாக எடுத்துக்கிட்டு நல்லா செழிப்பாக வளர முடியும். நீங்கள் அடிக்கடி வந்து டெய்லியும் ஒரு உரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த செடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு காஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உரம் வந்து சரியான இடைவேளையில் நீங்கள் கொடுக்க பாருங்கள். அப்போ தான் செடிகள் வந்து நல்லா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.